கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான நாள். இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை, நீங்க ஆச்சரியப்படும்படி உனக்காக எல்லாவற்றையும் இயேசு நன்றாய் செவ்வையாய் செய்து முடிப்பார். விசுவாசிங்க, நேர்த்தியாய் செய்வார். அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எப்படி? எல்லாவற்றையும் ஏசப்பா நன்றாய் செய்திருக்கிறார். செவிடர் கேட்பாங்க, ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுவரை இந்த செவிடன் காதல சங்கூதனது போல நீங்க சொன்னது ஒண்ணு கேட்காதது போல உங்க அண்ணம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க, புருஷன் இருந்திருப்பாங்க, மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு சொல்றேன், இவங்க எல்லாம் நீங்க சொல்றதை கேட்கிற காலம் இன்று. அலுவலகத்துல அதிகாரிகிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். சில ஆட்கள் நம்மளை மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. தொழில் ஸ்தாபனத்தில் வேலையாள் உண்மையா வேலை செய்ய மாட்டான். ஆனா இன்னைக்கு சொல்றார், இதுவரை வார்த்தைக்கு கேட்காம போனவனி உன்னை பார்த்து நின்று உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்ல, உங்க வார்த்தையை நின்று கேட்கவும் செய்வான், உங்க வார்த்தையை செய்யவும் செய்வான். அது மட்டும் இல்ல பாருங்க, ஊமையா பேசாம போயிட்டு ஊமையான அடையில ஏன்டா இப்படி இருக்கான்னு நம்ம கேட்போம். ஊமையா இருப்பான், அவனை பார்த்து கர்த்தர் பேச வைப்பான். இதுவரை உங்கள்கிட்ட பேசாதவன் இனி உங்களை வந்து பேசுவான். ஏன்னா இங்க பாருங்க, 33ஆம் வசனத்துல ஜனத்துக்கு ஒரு செவிடன், ஒரு கொன்னைவாயுடைய செவிடனை கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசு அவன் மேல் கை வைத்தார். வெளியே கொண்டு வந்து அவன் விரல்கள் காதுகளில் வைத்து உமிழ்ந்து நாவை தொட்டார். எப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். உங்களுக்காக ஏசப்பா வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. அடைக்கப்பட்ட வாசலை தர, உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை அடைத்த வாசலை திறந்துரு. சுகத்தை, சுகவீனத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த வாசலை திறந்து சுகத்தை கொடுத்துரு. நீங்க எந்த காரியத்தில் எடுத்தாலும் தோல்வியை சந்தித்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், அடைக்கப்பட்ட வாசலை திறந்து எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. அவன் நல்லா பேசினான். அடுத்த பாருங்க, உடனே செவிகள் திறக்கப்பட்ட அவன கட்டுகள், எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போயிடும். உங்களை கட்டி வைத்த கட்டுகள் எல்லாம் இன்றோடி அடியோடி போகிறது. செவ்வையாய் பேசினான். தடுமாறி இருப்பீங்க, திணறி இருப்பீங்க, பேசவே பயந்திருப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த நாள் நல்ல நாள். உங்க வாசல் திறக்கப்படுகிறது, உங்க வார்த்தை விலையேற பெற்றதாய் மாற்றப்படுகிறது. நீங்க சொன்னதெல்லாம் செய்கிற நாளா இருக்கும். இந்த நாள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாள். எங்களால தகப்பனே, அடைத்த வாசலை திறந்தீங்க, பேசாதவனை பேச வச்சீங்க, செவிடன் காதலை சங்கூதினீங்க, அழகா அந்த வார்த்தையை கேட்க வைத்தீங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.